எங்கள் வீடு அளவால் மிகவும் சிறியதுதான். தெருவின் கோடியில் அமைந்திருந்த அந்த சிறிய ஓட்டு வீட்டில் வசதிகள் பெரிதாக இல்லை என்றாலும் அதில் நிறைந்திருந்த அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் எல்லையே இல்லாமல் இருந்தது. நான் மேகா. என் குடும்பம்தான் என் உலகம். எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அவள் பெயர் திவ்யா. 4ஆம் வகுப்பு படிக்கும். அவள்தான் இந்த வீட்டின் செல்ல குட்டி. நாள் முழுவதும் வீடு முழுவதையும் தன் குறும்புத்தனத்தாலும் ஓயாத பேச்சினாலும் எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருப்பாள். நாங்கள் இருவரும் படிக்க அமரும் போதெல்லாம் நடுவில் வந்து என் புத்தகத்தை பிடுங்கி ஓடுவது அவளது வழக்கம். அக்கா, நீ அப்புறம் பெரிய டாக்டர் ஆகி எனக்கு ஃப்ரீயா வைத்தியம் பார்ப்பியா என்று அவள் செல்லமாக கேட்கும் போது நான் அவளை போலியாக அதட்டுவேன். முன்னாடி நீ நோயில் விழு, அப்புறம் இலவச வைத்தியத்தை பத்தி யோசிக்கலாம் என்று நான் கூற அவளது உரத்த சிரிப்பொலி வீடெங்கும் எதிரொலிக்கும். எங்கள் தந்தை ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்கு அதிகாரியாக பணியாற்றினார். அவரது மாத சம்பளம் சுமார் 40,000 ரூபாய். அந்த சிறிய வருமானத்தை கொண்டு குடும்பத்தின் வீட்டு வாடகை, மின் கட்டணம், மாத ரேஷன் செலவுகள் மற்றும் எங்கள் இருவரின் படிப்பு கட்டணம் என அனைத்து பொறுப்புகளையும் அவரே தன் தோளில் சுமந்தார். அலுவலகத்தில் கணினி முன் அமர்ந்து நாள் முழுவதும் கணக்கு வழக்குகளை பார்ப்பதும் ஊழியர்களின் சம்பள பட்டியலை தயாரிப்பதும் மாத இறுதியில் மேலதிகாரிகளுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதும் அவரது வேலை. வேலை சின்னதோ பெரியதோ அதை நேர்மையோடு செய்ய வேண்டும் என்பதுதான் அப்பா எங்களுக்கு அடிக்கடி சொல்லும் பாடம். அதனால்தான் அலுவலகத்திலும் அனைவரும் அவரை மிகவும் மதிக்கிறார்கள். தன் சொந்த தேவைகள், ஆசைகள் அனைத்தையும் தள்ளி போட்டாவது எங்கள் தேவைகளை அவர் எப்போதும் நிறைவேற்றி வைப்பார். மாத இறுதியில் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டால் தன் சொந்த செலவுகளை குறைத்துக் கொள்வாரே தவிர எங்களை எந்த குறையும் உணரவிட்டதில்லை. என் தாய் இல்லத்தரசியாக இருந்து தந்தையின் குறைந்த வருமானத்திலும் குடும்பத்தை சிக்கனமாகவும் நேர்த்தியாகவும் வழி நடத்தினார். பள்ளியிலேயே அறிவியல் வகுப்பில் இதயத்தின் இயக்கம் குறித்து முதல் முறையாக படித்த நாளிலிருந்தே ஒரு இதய அறிவியல் நிபுணராக ஆக வேண்டும் என்பது என் லட்சியமாக இருந்தது. இரவும் பகலும் இடைவெளியின்றி துடித்து கொண்டே இருக்கும் மனித இதயத்தை பற்றிய ஆச்சரியம் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. தகுதியான நேரத்தில் சரியான சிகிச்சை கிடைக்காமல் எந்த ஒரு குடும்பமும் தன் அன்பிற்குரியவரை இழந்துவிடக் கூடாது என்பதே என் ஒரே நோக்கமாகும். என் லட்சியத்தின் மதிப்பையும் தீவிரத்தையும் என் பெற்றோர் நன்கு புரிந்திருந்தனர். தந்தையின் வருமானம் குறைவாக இருந்தாலும் என் படிப்பு அவருக்கு ஒரு சுமையாக இருப்பதை அவர் ஒருபோதும் எனக்கு காட்டிக் கொண்டதில்லை. கடும் உழைப்பிற்கு பிறகு அரசு மருத்துவக் கல்லூரியில் எனக்கு இடம் கிடைத்த அந்த மறக்க முடியாத நாளில் என் தந்தையின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. என் கைகளை பிடித்து கொண்டு அவர் கண்ணீர் மல்க கூறினார், மகளே, நீ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. பணத்தை பற்றி கவலைப்படாதே. நான் எப்படியாவது எல்லா செலவுகளையும் பார்த்து கொள்கிறேன். நீ மருத்துவராவதை நான் பார்க்க வேண்டும். மருத்துவ கல்லூரியின் அடையாள அட்டையை கழுத்தில் அணிந்த அந்த முதல் நாளில் என் லட்சியத்தை நோக்கி நான் முதல் அடியை எடுத்து வைத்து விட்டதாக உணர்ந்தேன். அந்த அடையாள அட்டை வெறும் பிளாஸ்டிக் அட்டை அல்ல. அது என் தந்தையின் தியாகமும் என் கனவும் இணைந்த ஒரு மதிப்பற்ற பொக்கிஷம். மருத்துவ படிப்பு என்பது நான் நினைத்ததை விடவும் மிகவும் கடினமானதாகவே இருந்தது. அதிகாலை 5 மணிக்கே விழித்து தயாராகி கல்லூரிக்கு பேருந்தில் பயணம் செய்வேன். வகுப்புகள், செய்முறை பயிற்சிகள், மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிக்கும் வார்டு பயிற்சிகள் என என் நாட்கள் ஓய்வில்லாமல் சுறுசுறுப்பாக இயங்கின. தடிமனான மருத்துவ புத்தகங்களை மணிக்கணக்கில் வாசிப்பதும் சிக்கலான மருத்துவ சொற்களை மனனம் செய்வதும் சவாலாக இருந்தது. இருப்பினும் இரவில் வெகு நேரம் விழித்திருந்து படிக்கும் போதெல்லாம் என் லட்சியம் எனக்குள் புதிய ஆற்றலை தரும். தந்தை மாலையில் அலுவலக வேலை முடித்து வீட்டிற்கு வந்ததும் தன் களைப்பை எல்லாம் மறந்து என் படிப்பு குறித்து ஆசையோடு விசாரிப்பார். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன கத்துக்கிட்ட மேகா? நோயாளிகளை நல்லா பார்த்துக்கிறியா என்று அவர் அன்போடு கேட்பார். நான் அன்று கற்ற விஷயங்களை உற்சாகத்தோடு பகிர்வேன். நீ ஒரு நாள் பெரிய மருத்துவராவாய் மேகா. உன்னை கண்டு இந்த உலகமே பெருமைப்படும். அதை நான் என் கண்ணால் பார்ப்பேன் என்று அவர் என் தலையை கோதி கூறுவதே எனக்கு மிக பெரிய ஊக்கமாகவும் சக்தியாகவும் இருந்தது. வாழ்க்கை அதன் அழகான போக்கில் அமைதியாக சென்று கொண்டிருந்த அந்த ஒரு மாலை வேளை, மாலை 7 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்துவிடும் தந்தை வழக்கமான நேரத்தை கடந்தும் வீட்டிற்கு வரவில்லை. அம்மா சமையலறையில் சமைத்து கொண்டே அடிக்கடி வாசலை பார்த்து கொண்டிருந்தார். 8 மணியை தாண்டியதும் என் மனதிற்குள் ஏதோ ஒரு அறியாத பயமும் பதற்றமும் உருவானது. நாங்களும் தங்கையும் கவலையுடன் காத்திருந்த போது வாசலில் பலத்த கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அப்பா வந்துட்டார்
வந்துவிட்டார் போல என்று தங்கை திவ்யா ஓடி சென்று கதவை திறந்தாள். ஆனால் வாசலில் நின்றது அப்பா இல்லை, எங்கள் எதிர் வீட்டு அங்கிள். அவரது முகத்தில் கடும் பதற்றமும் பயமும் படர்ந்திருந்தது. மூச்சு வாங்க நின்ற அவர், மேகா, உங்க அப்பாவோட ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு என்று தயங்கியவாறு கூறினார். நாங்கள் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தோம். அவர் வேலை முடிஞ்சு கிளம்பும் போது திடீர்னு நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு மயங்கி கீழே விழுந்துட்டாராம். ஆபீஸ்ல இருக்கிறவங்க அவரை உடனே பக்கத்துல இருக்கிற சிட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்க என்றார். அவர் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் என் கையில் இருந்த மருத்துவ புத்தகம் தளத்திற்கு நழுவி விழுந்தது. சுற்றிலும் இருந்த உலகம் ஒரு கணம் நிலை தடுமாறியது போல் இருந்தது. அம்மாவின் வாயிலிருந்து அலறல் சத்தம் வர தங்கையோ என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அழத் தொடங்கினாள். என் கைகள் பயத்தில் நடுங்கினாலும் ஒரு மருத்துவ மாணவியாக என் மனதை திடப்படுத்தி கொண்டு, அம்மா பதறாதீங்க, உடனே கிளம்புங்க, ஒன்றும் ஆகாது என்று கூறி அனைவரையும் அழைத்து கொண்டு மருத்துவமனையை நோக்கி விரைந்தோம். மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி நாங்கள் அனைவரும் ஓடினோம். அங்கே வெள்ளை நிற மருத்துவமனை படுக்கையில் கைகளில் குளுக்கோஸ் மற்றும் மருந்து ஊசிகள் ஏறிய நிலையில் சோர்வாக கிடந்த தந்தையை கண்டதும் என் கண்கள் கலங்கி நீராய் வழிந்தன. எங்களை பார்த்ததும் அவர் தன் மெலிதான புன்னகையால் எங்களை தேற்ற முயன்றார். ஏமா இவ்வளவு தூரம் பயந்து ஓடி வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமில்லை, லேசான மயக்கம்தான், கொஞ்சம் பலவீனமா இருக்கு, அவ்வளவுதான் என்று அவர் கூறினாலும் அந்த சொற்களில் வழக்கமாக இருக்கும் உறுதியும் பலமும் முற்றிலும் மறைந்திருந்தன. மருத்துவர்கள் தந்தைக்கு பலவிதமான இரத்த பரிசோதனைகளையும் ஸ்கேன் பரிசோதனைகளையும் உடனடியாக செய்தனர். சில மணி நேர காத்திருப்புக்கு பிறகு மூத்த மருத்துவர் எங்களை தன் அறைக்கு அழைத்து விவரங்களை கூறினார். தந்தைக்கு நாள்பட்ட சிறுநீரக நோய் தீவிரமான கட்டத்தில் இருப்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அவரது இரு சிறுநீரகங்களும் தன் இயல்பான செயல்பாட்டை இழந்து விட்டதாகவும் உடலின் நச்சுக்களை வெளியேற்றும் திறன் குறைந்து விட்டதாகவும் மருத்துவர் விளக்கினார். இனி தொடர்ந்து மருந்துகள், கடுமையான உணவு கட்டுப்பாடுகள், குறிப்பிட்ட கால இடைவெளியில் இரத்த பரிசோதனைகள் மற்றும் தொடர் சிகிச்சைகள் மிகவும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரு மருத்துவ மாணவியாக மருத்துவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையின் தீவிரத்தையும் அதன் பின்னால் இருக்கும் ஆபத்தையும் மற்றவர்களை விட என்னால் மிக ஆழமாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதேபோல் இந்த சிகிச்சைகளுக்கு மாதந்தோறும் ஆகக்கூடிய பெரும் தொகை பணமும் என் நினைவுக்கு வந்து நெஞ்சை அடைத்தது. மருத்துவமனையின் அமைதியான நடைபாதையில் அமர்ந்து எதிர்காலத்தை பற்றிய கவலையில் நான் கண்ணீருடன் ஆழ்ந்திருந்தேன். அப்போது தந்தை என்னை அழைத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டார். என் நடுக்கமுற்ற கைகளை தன் மெல்லிய கரங்களால் பற்றி பிடித்து கொண்டு அன்போடு பேசினார். மேகா, என் முகத்தை பாருமா, எனக்கு வந்திருக்கிற நோயை பார்த்து நீ பயப்படாதே. என் உடல்நிலையை காரணமா காட்டி எந்த சூழ்நிலையிலும் உன் படிப்பு நின்றுவிடக் கூடாது. நீ ஒரு சிறந்த டாக்டர் ஆகி அந்த வெள்ளை அங்கி அணிந்து என் முன்னாடி வந்து நிற்கணும். அதுதான் என்னோட ஒரே ஆசை, என்னோட ஒரே கனவு என்றார். தந்தையின் கண்களில் தெரிந்த நம்பிக்கை என் மனதில் இருந்த பயத்தை போக்கியது. அன்று அந்த மருத்துவமனை வளாகத்தில் வைத்து நான் மனதிற்குள் ஆழமான ஒரு உறுதியை ஏற்றுக்கொண்டேன். எந்த தடைகள் வந்தாலும் என் தந்தையின் கனவான என் மருத்துவ படிப்பை கைவிட மாட்டேன். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு மகளாகவும் ஒரு மருத்துவராகவும் முழு பக்கபலமாக நின்று குடும்பத்தின் பொறுப்புகளையும் என் தோளில் சுமப்பேன். சில மாதங்கள் வரை வாழ்க்கை ஒருவாறு சீராக சென்று கொண்டிருந்தது. காலையில் மருத்துவ கல்லூரி, மாலையில் கஸ்டமர் கேர் பணி, இரவில் படிப்பு என என் இரட்டை வாழ்க்கை என்னை உழைப்பின் எல்லைக்கே கொண்டு சென்றது. உடல் சோர்வு இருந்தாலும் அப்பாவுக்கு தேவையான மருந்துகளை என் சொந்த சம்பள பணத்தில் வாங்கி கொடுக்க முடிகிறது என்ற திருப்தி எனக்கு பெரிய பலத்தை தந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக பயணிப்பதில்லையே. ஒரு நாள் இரவு வழக்கத்தை விடவும் தந்தைக்கு உடல்நிலை கடுமையாக மோசமடைந்தது. மூச்சு விடுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டு அவர் கடுமையாக திணறத் தொடங்கினார். அவரது முகமும் கைகளும் வீங்கி போயிருந்தன. உடனடியாக நாங்களும் பக்கத்து வீட்டு அங்கிளும் சேர்ந்து அவரை அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுநீரகங்களின் செயல்பாடு மிகவும் குறைந்து விட்டது, உடனே அவசர இரத்த சுத்திகரிப்பு செய்ய வேண்டும், தாமதித்தால் ஆபத்து என்று எச்சரித்தனர். டயாலிசிஸ் சிகிச்சையின் செலவு, அதை தொடர வேண்டிய கட்டாயம் மற்றும் மருத்துவமனையின் அவசர பராமரிப்பு கட்டணங்கள் என அனைத்தும் சேர்ந்து லட்சக்கணக்கில் வந்து நின்றன. என் கஸ்டமர் கேர் வேலை
மூலமாக வந்த 30,000 ரூபாய் சம்பளம் தந்தையின் மாதாந்திர மருந்து செலவுகளுக்கே சரியாக இருந்தது. இப்போது திடீரென வந்து நின்ற இந்த பெரும் மருத்துவ செலவை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் நாங்களும் அம்மாவும் திகைத்து நின்றோம். பணத்தை பற்றி கவலைப்படாமல் சிகிச்சையை தொடங்குங்கள் என்று மருத்துவர்களிடம் கூறிய போது என் குரல் நடுங்கியது. ஆனால் மனதிற்குள் பெரும் புயல் வீசியது. தந்தையை காப்பாற்ற வேண்டும், அதே நேரத்தில் கல்லூரி படிப்பையும் கைவிடக்கூடாது. என் சேமிப்பு பணம், அம்மாவின் சிறு நகைகள் என அனைத்தையும் திரட்டியும் மருத்துவமனை கட்டணத்தின் ஒரு பகுதியை மட்டுமே செலுத்த முடிந்தது. மீதி பணத்திற்கு என்ன செய்வது? உறவினர்களிடம் கையேந்துவதா அல்லது வேறு வழிகளை தேடுவதா? தந்தையின் உயிரை போராட வைத்திருக்கும் இந்த நோயும் அதற்கு தேவையான பண நெருக்கடியும் என்னை முதல் முறையாக வாழ்க்கையின் மிக கொடூரமான முச்சந்தியில் கொண்டு வந்து நிறுத்தியது. ஆனாலும் ஒரு மருத்துவ மாணவியாக தோற்றுவிடக் கூடாது என்ற வைராகியத்துடன் அடுத்த கட்ட வழிகளை தேடத் தொடங்கினேன். பகுதி நேர வேலை, மருத்துவ கல்லூரி பயிற்சி, தந்தையின் மருத்துவ பராமரிப்பு என என் நாட்கள் ஒரு நெரிசலான பாதையில் ஓடிக்கொண்டிருந்தன. என் சம்பள பணத்தை கொண்டு தந்தையின் மருந்து செலவுகளையும் குடும்ப தேவைகளையும் என்னால் ஓரளவிற்கு சமாளிக்க முடிந்தது. வாழ்க்கை இப்படி ஒரு சீரான கடமை ஓட்டத்தில் போய்கொண்டிருந்த ஒரு மாலை வேளையில் கல்லூரி மற்றும் வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் அங்கு நிலவிய அமைதியும் என் பெற்றோரின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு காணப்பட்ட அந்த புன்னகையும் என்னை வியப்பில் ஆழ்த்தின. தந்தை எப்போதும் போல் சோர்வாக இல்லாமல் முகத்தில் ஒருவித நிம்மதியுடன் அமர்ந்திருந்தார். நான் பையை மேஜை மீது வைத்துவிட்டு, என்னப்பா இன்னைக்கு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, என்ன விஷயம் என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன். தந்தை என்னை அருகில் அழைத்து அமர்த்தி கொண்டு என் கைகளை பற்றினார். மகளே, உனக்கு ஒரு நல்ல திருமண வரன் வந்திருக்கிறது என்றார். அவர் கூறிய சொற்களை கேட்டதும் எனக்குள் அதிர்ச்சி அலை வீசியது. கல்யாணமா? அப்பா, இப்போ எதுக்குப்பா கல்யாணம்? எனக்கு இன்னும் மருத்துவ படிப்பு முடியல, வேலை இருக்கு, உங்களோட உடம்பு சரியில்லை, இந்த நிலைமையில நான் எப்படி கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் என்று கவலையோடு மறுத்தேன். ஆனால் தந்தை என்னை அமைதிப்படுத்தினார். மகளே, உன்னை பற்றியும் உன் படிப்பை பற்றியும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க உன்னை கேட்டு வந்திருக்காங்க. ஒரு முறை அவங்களை சந்தித்து பேசு, அப்புறம் முடிவு பண்ணலாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார். தந்தையின் ஆசைக்கு மாறாக பேச முடியாமல் நான் அமைதியானேன். மறுநாள் மாப்பிள்ளை வீட்டார் எங்களை பார்க்க வீட்டிற்கு வந்தனர். மாப்பிள்ளையின் பெயர் ராகுல். அவர் சொந்தமாக பிசினஸ் செய்து வந்தார். அவருக்கு தாயார் இல்லை. அவரது தந்தையும் மூத்த சகோதரி திவ்யாவும் அவருடன் வந்திருந்தனர். அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ராகுல் என்னிடம் தனியாக பேச விரும்பினார். நாங்கள் வரவேற்பறையின் ஒரு பகுதியில் அமர்ந்து பேசினோம். ராகுல் மிகவும் அமைதியாகவும் கண்ணியமாகவும் பேசத் தொடங்கினார். நான் மருத்துவம் படிப்பதையும் பகுதி நேர வேலை செய்வதையும் என் தந்தையின் நோய் நிலையை பற்றியும் அவரிடம் வெளிப்படையாக கூறினேன். அனைத்தையும் பொறுமையாக கேட்ட ராகுல் புன்னகையுடன், மேகா, நீங்கள் மருத்துவராக வேண்டும் என்பது உங்கள் கனவு மட்டுமல்ல, உங்கள் தந்தையின் ஆசையும் கூட. திருமணத்திற்கு பிறகும் நீங்கள் தாராளமாக உங்கள் படிப்பை தொடரலாம். அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்கள் கனவுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று உறுதியளித்தார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் என் மனதில் இருந்த பயமும் சந்தேகமும் சற்றே விலகின. என் படிப்பிற்கு தடையாக இருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்குள் துளிர்விட தொடங்கியது. ராகுல் குடும்பத்தாரின் வருகைக்கு பிறகு வீட்டில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருந்தது. குறிப்பாக தந்தைக்கு இந்த வரன் மிகவும் பிடித்து போனது. மாலையில் மருந்து சாப்பிட்ட பிறகு என்னை அருகில் அழைத்து அமர்த்தி கொண்டு என் கைகளை பற்றி கொண்டார். மேகா, ரொம்ப நல்ல குடும்பமா, பையன் ராகுலும் நல்ல விவரமானவனா இருக்கான். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் மகளின் மருத்துவ படிப்பை நான் ஒருபோதும் தடுக்க மாட்டேன். அவளுடைய லட்சியத்திற்கு துணையாக இருப்பேன்னு அவன் மனசார சொல்லி இருக்கான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும் சொல்லு என்று தந்தை கண்களில் ஆசையோடு என்னிடம் கூறினார். ஆனால் என் மனம் அதை ஏற்க மறுத்தது. அப்பா, உங்கள் உடல்நிலை இப்படி இருக்கும்போது, வாரத்திற்கு 3 நாள் டயாலிசிஸ் ஓடிக்கொண்டிருக்கும் போது நான் எப்படி உங்களை விட்டுட்டு திருமணம் செய்து கொண்டு போக முடியும்? எனக்கு இப்போது கல்யாணம் வேண்டாம்பா, நான் உங்களை பார்த்துக்கணும் என்று கூறி என் தந்தையின் மடியில் தலை வைத்து அழுதேன். தந்தை என் தலையை அன்போடு கோதி கண்ணீரை துடைத்து விட்டார். மகளே, என் நோய் எப்போது தீரும் என்று நமக்கு தெரியாது. அதற்காக உன் வாழ்க்கையையும் நல்ல எதிர்காலத்தையும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்க முடியுமா? நீ மருத்துவர் ஆவதை நான் நிச்சயம் என் கண்ணால் பார்ப்பேன். ஆனால் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதை பார்ப்பதுதான் என் மனதிற்கு நிம்மதி. இந்த நல்ல வரனை நமக்காக நழுவ விடக்கூடாது. மேகா, இது என் ஆசை,
தயவு செய்து மறுக்காதே என்று கெஞ்சாத குறையாக கேட்டுக்கொண்டார். தந்தையின் கண்களில் தெரிந்த ஏக்கத்தையும் அவரது உடல் நிலையையும் யோசித்து பார்த்தபோது என்னால் அதற்கு மேல் மறுப்பு சொல்ல முடியவில்லை. தந்தையின் நிம்மதிக்காகவும் ஆசைக்காகவும் மனமில்லாமல் திருமணத்திற்கு சம்மதித்தேன். சில நாட்களிலேயே இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் விமரிசையாக நடந்து முடிந்தது. திருமண மண்டபத்தில் பட்டு உடுத்தி மணப்பெண்ணாக மேடையில் நின்றிருந்த போதிலும் என் கண்கள் கூட்டத்தில் என் தந்தையை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தன. சடங்குகள் முடிந்து மாங்கல்யம் பூட்டிய தருணத்தில் தந்தையின் கண்களில் பேரானந்தமும் நிம்மதியும் வழிவதை கண்டேன். விழா முடிந்து புகுந்த வீட்டிற்கு விடைபெறும் வேலை வந்தது. பெற்றோரையும் தங்கையையும் பிரிந்து செல்ல போகிறோம் என்ற எண்ணம் நெஞ்சை பிழிந்தது. என்னை அணைத்து கொண்ட தந்தை, மகளே, புதிய வாழ்க்கைக்கு போகிறாய். எந்த சூழ்நிலையிலும் உன் லட்சியத்தையும் கனவையும் கைவிடாதே. நீ ஒரு பெரிய மருத்துவராகி 4 பேருக்கு உதவி செய்யணும் என்று வாழ்த்தி கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தார். தந்தையின் ஆசியோடும் எதிர்காலத்தை பற்றிய 1000 எண்ணங்களோடும் நான் புகுந்த வீட்டில் என் புதிய வாழ்க்கையில் முதல் அடியை எடுத்து வைத்தேன். திருமணமான புதிதில் எல்லாம் தற்காலிக கனவு போல நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் சில நாட்களிலேயே வீட்டின் நிஜ சூழல் தன் கொடூர முகத்தை காட்டத் தொடங்கியது. ராகுல் தன் பிசினஸ் வேலையை காரணம் காட்டி அடிக்கடி வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தான். வாரத்தில் 3-4 நாட்கள் அவன் வீட்டிலேயே இருக்க மாட்டான். அவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவனது அக்கா திவ்யாவின் ஆதிக்கமும் அதிகாரமும் எல்லை மீறின. ஒரு நாள் காலை நான் எழுந்து சமையலறைக்கு செல்லும் முன்பே திவ்யா என்னை வழிமறித்தாள். மேகா, இதுவரைக்கும் இந்த வீட்டை நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா இனிமே நீதான் இந்த வீட்டு மருமகள். சமையல், சுத்தம் பண்றது, பாத்திரம் கழுவுறதுன்னு வீட்டின் எல்லா வேலைகளையும் இனி நீதான் பார்க்கணும். இது உன்னோட பொறுப்பு என்று கட்டளையிடும் தொனியில் கூறினாள். நான் சற்று தயங்கி, அக்கா, நான் மெடிக்கல் காலேஜ் போயிட்டு வந்துதான் இதெல்லாம் பண்ணணும். நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணினா நல்லா இருக்கும் என்று மெதுவாக கேட்டேன். ஆனால் அவளோ அலட்சியமாக, எங்க அப்பாவுக்கு வெளியால் சமைச்சதோ வேலைக்காரி வச்சதோ பிடிக்காது. அவருக்கு உன்னோட கை பக்குவத்துல தான் சாப்பாடு வேணும். அப்புறம் என்ன, வீட்டு மருமகளா லட்சணமா எல்லா வேலையையும் செய்ய வேண்டியது தானே என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள். அன்று முதல் என் அன்றாட வாழ்க்கை நரகமாக மாறியது. அதிகாலை 5 மணிக்கே விழித்து எழுந்திருக்க வேண்டும். மாமனாருக்கு நேரம் தவறாமல் டீ, காலை உணவு, மதிய சமையல் என அனைத்தையும் நானே செய்ய வேண்டும். மாமனாரின் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை சரியாக கொடுத்து கவனித்துக் கொள்வதும் என் தலையிலேயே விழுந்தது. சமையல் முடித்து வீட்டை பெருக்கி துடைத்து பாத்திரங்களை அலம்பி வைப்பதற்குள் காலை 9 மணியாகிவிடும். அதன் பிறகு அவசர அவசரமாக கிளம்பி மருத்துவ கல்லூரிக்கு ஓடுவேன். மாலையில் சோர்வுடன் வீட்டிற்கு திரும்பியதும் எந்த ஓய்வும் எடுக்க முடியாது. திவ்யா ஓய்வாக அமர்ந்து போனை பார்த்து கொண்டிருப்பாள். மேகா, வந்தாச்சா? அப்பாவுக்கு காஃபி போடு, நைட்டுக்கு டிஃபன் ரெடி பண்ணு என்று மீண்டும் என்னை ஏவி விடுவாள். இரவு உணவை முடித்து அனைவருக்கும் பரிமாறி சமையலறையை சுத்தம் செய்து முடிக்கும் போது இரவு 11 மணியை தாண்டிவிடும். உடல் அசதியினாலும் தசை வலியினாலும் என் கால்கள் கதரும். ஆனால் என் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதி என் மனக்கண் முன் வந்து நிற்கும். எல்லாரும் தூங்கிய பிறகு நள்ளிரவில் விளக்கை சிறியதாக எரியவிட்டு என் மருத்துவ புத்தகங்களை திறப்பேன். கண்களை கட்டிக்கொண்டு தூக்கம் வந்தாலும் முகத்தில் தண்ணீரை தெளித்து கொண்டு விடிய விடிய படிப்பேன். ராகுலிடம் போனில் பேசும்போதெல்லாம் இதை பற்றி பேச முயல்வேன். ஆனால் அவன் பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கேன் மேகா, அப்புறம் பேசுறேன் என்று இணைப்பை துண்டித்து விடுவான். ராகுல் கொடுத்த வாக்குறுதியும் இந்த வீட்டினரின் அன்பான முகமூடியும் பொய்யோ என்ற சந்தேகம் எனக்குள் எழத் தொடங்கிய அத்தியாயம் அது. தொடர்ச்சியான அதிகாலை எழுதல், ஓய்வில்லாத வீட்டு வேலைகள், மாலையில் மருத்துவ கல்லூரி பாடங்கள் மற்றும் நள்ளிரவு வரை படிப்பு என என் உடல் மெல்ல மெல்ல தன் பலத்தை இழக்கத் தொடங்கியது. போதுமான தூக்கமின்மையாலும் கடுமையான உடல் உழைப்பாலும் என் கண்களுக்கு கீழே கரிய வளையங்கள் தோன்றின. முகத்தில் இருந்த பொலிவு மறைந்து தீவிரமான சோர்வு மட்டுமே எஞ்சி இருந்தது. பல நேரங்களில் தலை சுற்றலும் தலைவலியும் என்னை வாட்டி வதைத்தன. ஒரு நாள் இரவு சமையலறை வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தள்ளாடியபடியே என் அறைக்கு வந்தேன். கையில் புத்தகத்தை எடுத்தபோது கண்கள் தானாகவே சொருகின. இனிமேலும் இதை தனியாக சுமக்க முடியாது என்ற எல்லைக்கு வந்தவளாய் வெளியூரில் இருந்த ராகுலை தொடர்பு கொண்டேன். போன் மணி அடித்து ராகுல் எடுத்ததும் என் தொண்டை அடைத்தது. ராகுல், எனக்கு உடம்பு ரொம்ப முடியல,
காலையில 5 மணிக்கு எழுந்து வீட்டின் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு காலேஜுக்கும் போயிட்டு வந்து திரும்பவும் சமைக்க வேண்டி இருக்கு. என்னால் கொஞ்சம் கூட படிக்க முடியல, உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அக்காவிடம் கொஞ்சம் சமையல்லையோ இல்ல மற்ற வேலைகள்லையோ உதவி செய்ய சொல்லுங்களேன், தயவு செய்து அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க என்று என் வேதனையை அவனிடம் கொட்டி அழுதேன். ஆனால் எதிர்முனையில் ராகுலின் குரலில் எந்தவித இரக்கமும் அல்லது கவலையும் வெளிப்படவில்லை. மாறாக அவனது குரலில் சலிப்பே நிறைந்திருந்தது. மேகா, அக்கா இத்தனை வருஷமா இந்த வீட்டை தனியா இருந்து பார்த்துக்கிட்டவங்க. இப்போ நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அப்புறமும் அவங்கள வேலை செய்ய சொல்றது நல்லா இருக்காது. குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். படிக்க நேரம் இல்லைன்னா நேரத்தை சரியா பிளான் பண்ணிக்கோ. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணாதே என்று அலட்சியமாக கூறிவிட்டு போனை துண்டித்து விட்டாள். ராகுலின் வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. திருமணத்திற்கு முன்பாக உன் கனவுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறிய அதே ராகுலா இது? என் கணவன் எனக்கு ஆதரவாக நிற்க போவதில்லை. இந்த வீட்டில் நான் முற்றிலும் அனாதையாகவே இருக்கிறேன் என்ற கசப்பான உண்மை எனக்கு புரிந்தது. என் மனது சுக்குநூறாக உடைந்தது. அன்று இரவே அம்மாவிடம் இருந்து போன் வந்தது. மேகா, எப்படி இருக்கடா? மாமியார் வீட்டுல எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்களா? உனக்கு படிக்க நேரம் கிடைக்குதா என்று அம்மா வாஞ்சையோடு கேட்டார். அருகில் அப்பா சோர்வாக படுத்திருக்கும் சத்தம் கேட்டது. என் மனதிற்குள் எழுந்த வேதனையையும் அழுகையையும் தொண்டைக்குள்ளேயே விழுங்கி கொண்டு குரலை சீராக்கினேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அக்கா, மாமனார் எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. ராகுலும் என் படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்காரு. நீங்க அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, மருந்தை எல்லாம் நேரத்துக்கு கொடுங்க என்று பொய்யுரைத்தேன். என் வேதனையை அவர்களிடம் கூறி ஏற்கனவே நோயோடு போராடி கொண்டிருக்கும் தந்தைக்கு மேலும் மன உளைச்சலை தர நான் விரும்பவில்லை. என் உணர்வுகளை, என் கண்ணீரை எனக்குள்ளேயே புதைத்து கொள்ள கற்றுக்கொண்டேன். எத்தனை தடைகள் வந்தாலும், யாருடைய ஆதரவு இல்லாவிட்டாலும் என் தந்தையின் கனவிற்காக நான் மருத்துவராயே தீருவேன் என்ற வைராகியம் மட்டுமே எனக்குள் எஞ்சி இருந்தது. நாட்கள் சக்கரமாய் சுழன்றோடின. புகுந்த வீட்டின் அத்தனை வேலைகளையும், ராகுலின் அலட்சியத்தையும், தூக்கமில்லா இரவுகளையும் ஒரு பொருட்டாக பொருட்படுத்தாமல் என் லட்சியத்திலேயே கனவாக இருந்தேன். இறுதியாக என் பல வருட உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் பலன் கிடைத்தது போல எனது இறுதி சுற்று MBBS தேர்வுகள் முடிவடைந்து முடிவுகள் வெளியாகின. நான் மிக சிறப்பான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருந்தேன். என் வாழ்நாளின் மிக மகிழ்ச்சியான தருணங்களில் அதுவும் ஒன்று. என் தந்தைக்கு தொலைபேசியில் செய்தி சொன்னபோது எதிர்முனையில் அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். என் மகளை கண்டு நான் பெருமைப்படுகிறேன் மேகா என்று அவர் கூறிய போது நான் பட்ட அத்தனை துயரங்களும் ஒரு கணத்தில் பறந்து போயின. ஆனால் ஒரு மருத்துவராக முழு உரிமம் பெற்று சேவையாற்ற அடுத்து ஓராண்டு காலம் மருத்துவமனையில் கட்டாய சுழற்சி பயிற்சி செய்ய வேண்டியிருந்தது. இது வெறும் புத்தக படிப்பு அல்ல. உண்மையான நோயாளிகளை கையாளுதல், தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை அறைகள், மகப்பேறு பிரிவு என பல்வேறு துறைகளில் சுழற்சி முறையில் நீண்ட நேரம் நின்று பணியாற்ற வேண்டிய கடுமையான களப்பயிற்சி. நான் என் இன்டர்ன்ஷிப் பயிற்சியை தொடங்க போகிறேன் என்ற செய்தியை கேட்டதும் வீட்டில் திவ்யாவின் முகம் சுளித்தது. சமையல் அறையில் நின்றிருந்த என்னிடம் வந்து, என்னடி ஆஸ்பத்திரி ட்ரைனிங்னு தினமும் வெளியே போக போறியா? அப்புறம் இந்த வீட்டை யார் பார்க்கிறது? ஆஸ்பத்திரிக்கு போறேன் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த வீட்டு வேலைகள் எதுவுமே கெடக்கூடாது. காலையில நாங்க கண் முழிக்கிறதுக்குள்ள சமையல், காஃபி, வீட்டை சுத்தம் பண்றதுன்னு எல்லாமே முடிஞ்சிருக்கணும், இல்லனா நல்லா இருக்காது என்று நச்சு வார்த்தைகளை கொட்டினாள். திவ்யா விதித்த அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்வதை தவிர எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. அதன் பின் என் வாழ்க்கை இன்னும் அதிவேகமாக மாறத் தொடங்கியது. அதிகாலை 4 மணிக்கே விழித்து எழுவேன். மாமனாருக்கு காஃபி, அனைவருக்கும் காலை உணவு, மதியத்திற்கு சமைத்து ஹாட் பாக்ஸில் வைப்பது, வீட்டை பெருக்குவது என காடு போல கிடக்கும் வேலைகளை புயல் வேகத்தில் முடிப்பேன். அதன் பின் என் அங்கி மற்றும் ஸ்டெதஸ்கோப்பை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுவேன். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அவசர பிரிவிலும் நோயாளிகளின் உயிரை காக்க போராடும் அந்த 10 மணி நேரம் எனக்குள் ஒரு புதிய மனிதரை உருவாக்கியது. அங்கு நோயாளிகளின் புன்னகையையும் மூத்த மருத்துவர்களின் பாராட்டும் எனக்கு பெரும் ஆத்ம திருப்தியை தந்தன. மருத்துவமனை பயிற்சி எனக்கு
இஷ்டமாக இருந்தாலும் வீட்டில் திவ்யாவின் கெடுபிடிகளும் ஓய்வில்லாத உழைப்பும் எனக்கு பெரும் கஷ்டமாக இருந்தது. இஷ்டத்திற்கும் கஷ்டத்திற்கும் இடையே ஒரு நூல் பிடித்து நடப்பதைப் போல என் நாட்கள் நகரத் தொடங்கின. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளிகளின் உயிரை காக்க போராடுவதும் அவர்களுக்கு தேவையான அவசர சிகிச்சைகளை அளிப்பதும் எனக்குள் ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தியையும் நிறைவையும் தந்தன. அங்கே நோயாளிகளும் அவர்களுடைய உறவினர்களும் என்னை ஒரு மருத்துவராக மதித்து போற்றினர். ஆனால் அந்த மருத்துவமனை வளாகத்தை தாண்டி வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த மறுகணமே என் சுய மரியாதை தூளாக்கப்பட்டு மீண்டும் ஒரு சம்பளமில்லாத வேலைக்காரியாகவே நடத்தப்பட்டேன். ஒரு நாள் மருத்துவமனையில் என்னுடைய சுழற்சி பயிற்சி நேரம் முடியும் தருவாயில் விபத்தில் படுகாயமடைந்த ஒரு நோயாளி அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு வரப்பட்டார். அவரது இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தி அவசர அறுவை சிகிச்சைக்கு அவரை தயார் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் என்னால் குறித்த நேரத்தில் வீட்டிற்கு கிளம்ப முடியவில்லை. நோயாளியின் உயிரை காப்பாற்றுவதே ஒரு மருத்துவராக என் முதல் கடமை என்பதால் முழு கவனத்துடன் களத்தில் நின்றேன். அந்த சமயத்தில் என் கைபேசி இடைவிடாமல் அதிர்ந்தது. மாமனாரிடம் இருந்துதான் அழைப்பு. நான் போனை எடுத்து பேசுவதற்குள் எதிர்முனையில் அவருடைய கோபமான குரல் வெடித்தது. எங்கடி தொலைஞ்சு போன? மணி என்ன ஆகுது தெரியுமா? வீட்டு வேலைகளை செஞ்சு முடிக்காம ஆஸ்பத்திரியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு வீட்டு வேலையை விட அந்த ஆஸ்பத்திரி தான் முக்கியமா போச்சா? மரியாதையா உடனே வீட்டுக்கு ஓடி வா என்று கத்திவிட்டு போனை துண்டித்தார். மருத்துவமனை வேலையை முடித்துவிட்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் வீட்டிற்கு திரும்பிய போது இரவு வெகு நேரமாகி இருந்தது. நாள் முழுவதும் நின்று கொண்டே வேலை செய்ததால் ஏற்பட்ட கடுமையான உடல் சோர்வும் கடுமையான பசியும் என்னை வாட்டின. ஆனால் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஆறுதலான ஒரு வார்த்தை கூட எனக்கு கிடைக்கவில்லை. திவ்யா முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்திருக்க மாமனாரின் முறைப்பான பார்வை என்னை வரவேற்றது. பசியையும் சோர்வையும் பொருட்படுத்தாமல் என் சலசலக்கும் மனதை அடக்கிக் கொண்டு நேராக சமையலறைக்குள் நுழைந்தேன். இரவிற்கான உணவை சமைத்து அவர்களுக்கு பரிமாறி சமையலறையை சுத்தம் செய்து முடிப்பதற்குள் நள்ளிரவை கடந்துவிட்டது. வெளியூரிலிருந்து திரும்பியிருந்த ராகுலிடம் அன்றைய சம்பவத்தை பற்றி உடைந்து போய் பேசினேன். ராகுல், ஆஸ்பத்திரியில ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் இருந்தாங்க. அவங்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. ஆனா வீட்டுக்கு வந்தா மாமனாரும் அக்காவும் என்னை நடத்துற விதம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கூட என் சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்று கண்ணீருடன் கூறினேன். ஆனால் ராகுல் வழக்கம் போல் என் பக்கம் இருக்கும் நியாயத்தை பார்க்க மறுத்துவிட்டான். மேகா, டாக்டர் ஆகணுங்கிறது உன்னோட சுயநலமான ஆசை. உன்னோட ஆசைக்காக இந்த வீட்டோட நிம்மதியை நான் கெடுக்க முடியாது. நீ டாக்டர் ஆக போறியோ இல்லையோ, இந்த வீட்டை பாதிப்பில்லாம பார்த்துக்க வேண்டியது பொண்டாட்டியா உன்னோட முதன்மையான பொறுப்பு. உன்னால வேலைகளை செய்ய முடியலனா படிப்பை நிறுத்திட்டு வீட்டுல இரு என்று அழுத்தமாக கூறிவிட்டு தூங்க சென்று விட்டான். அவனது சொற்கள் என் இதயத்தை சுக்குநூறாக உடைத்தன. சோதனை காலம் என் பொறுமையை எல்லைக்கே கொண்டு சென்றது. ஆனாலும் என் லட்சிய தீ மட்டும் எனக்குள் அணையாமல் எரிந்து கொண்டே இருந்தது. நாட்கள் கடந்து சவால்களும் தடைகளும் நிறைந்த அந்த ஓராண்டு கால மருத்துவமனை சுழற்சி பயிற்சி ஒரு வழியாக நிறைவுற்றது. எனது விடாமுயற்சியாலும் உழைப்பாலும் நான் அதிகாரப்பூர்வமாக ஒரு இருதயவியல் நிபுணராக உருவெடுத்து ஒரு பிரபல மருத்துவமனையில் மருத்துவராக பணியில் சேர்ந்தேன். என் கழுத்தில் ஸ்டெதஸ்கோப்பை மாட்டிக்கொண்டு மருத்துவர் அறைக்குள் முதல் முறையாக அடியெடுத்து வைத்த அந்த தருணத்தில் என் கண்கள் ஆனந்த கண்ணீரால் கலங்கின. என் மகளை பெரிய டாக்டர் ஆக்கணும் என்று சிறு வயதிலிருந்தே கனவு கண்ட என் தந்தையின் நம்பிக்கையை நனவாக்கிவிட்டேன் என்ற உணர்வு எனக்குள் பேரமைதியையும் பெருமிதத்தையும் தந்தது. பணியில் சேர்ந்த பிறகு எனக்கு நல்ல மாத சம்பளம் கிடைக்க தொடங்கியது. காலையில் மருத்துவமனை சேவைகளும் மாலையில் வீட்டு பொறுப்புகளும் என்னை எல்லை கடந்த உடல் சோர்வுக்கு உள்ளாக்கின. இதனால் குடும்பத்தினரின் வசதிக்காகவும் என் பணி சுமையை குறைக்கவும் யோசித்து புகுந்த வீட்டில் ஒரு கோரிக்கையை வைத்தேன். மாமா, அக்கா, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை நேரம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால சமையல் மற்றும் வீட்டை சுத்தம் செய்ய ஒரு பணிப்பெண்ணை வேலைக்கு வச்சுக்கலாம். அவங்களுக்கான சம்பளத்தை என் சொந்த பணத்துல இருந்தே நான் கொடுத்துறேன் என்று மிகவும் பணிவாக கேட்டேன். ஆனால் என் வார்த்தைகளை கேட்டதும் மாமனாரும் திவ்யாவும் ஆத்திரமடைந்தனர். என்னடி, 4 காசு சம்பாதிக்க தொடங்கினதும் பணத்திமிர்ல பேசுறியா? இந்த வீட்டோட மகாராணி மாதிரி வந்து உட்கார்ந்துகிட்டு வேலைக்காரி வச்சு சாப்பிட போறியோ? காலம் காலமா இந்த வீட்டு பொண்ணுங்க சொந்தமா தான் சமைச்சு போடுறாங்க. உனக்கு மட்டும் என்ன பெரிய கௌரவம் என்று திவ்யா விஷ வார்த்தைகளை கொட்டினாள். மாமனாரும் அவளுக்கு ஆதரவாக நின்று என்னை மிகவும் கேவலமாக பேசி ஒதுக்கி தள்ளினார்.
அவர்களுடைய இந்த மனிதநேயமற்ற பேச்சை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தாலும் இனி அவர்களிடம் நியாயத்தை எதிர்பார்த்து பயனில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன். அதே நேரத்தில் என் தந்தைக்கு டயாலிசிஸ் சிகிச்சைகளும் மருந்துகளும் தொடர்ந்து தேவைப்பட்டு கொண்டே இருந்தன. எனவே நான் சம்பாதிக்கும் மாதாந்திர வருமானத்தில் பாதியை என் தந்தையின் மருத்துவ செலவுகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் பெற்றோருக்கு தவறாமல் அனுப்பி வைத்தேன். என் சொந்த உழைப்பில் வந்த பணத்தை கொண்டு என் தந்தையின் உயிரை காப்பாற்ற முடிகிறதே என்ற நிம்மதி எனக்குள் இருந்தது. ஆனால் இந்த விஷயத்தை புகுந்த வீட்டில் தெரிவித்தால் அவர்கள் தேவையில்லாத புயலை கிளப்புவார்கள் என்பதை உணர்ந்து இதை அவர்களிடம் தெரிவிக்காமல் ரகசியமாகவே வைத்திருந்தேன். தலை குனிந்து நின்ற நிலமாறி சொந்த காலில் சுயமாக நிமிர்ந்து நிற்கும் ஒரு புது பெண்ணாக என்னை உருமாற்றி கொண்ட அத்தியாயம் இது. ஒரு நாள் ராகுல் தொழில் காரணமாக வழக்கம் போல் வெளியூர் சென்றிருந்தான். வீட்டில் அவனது அக்கா திவ்யாவும் மாமனாரும் மட்டுமே இருந்தனர். அன்று மாலை நான் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் திவ்யா என் அறைக்கு கோபத்துடன் விரைந்து வந்தாள். மேகா, உன்னோட இந்த மாச சம்பள பணத்தை அப்படியே என் கையில கொடு. வீட்டு செலவுக்கும் மாமாவுக்கும் புது நகை வாங்குறதுக்கும் பணம் தேவைப்படுது என்று அதிகார தொனியில் கேட்டாள். நான் அமைதியாக, அக்கா, என் சம்பளத்துல பாதியை என் தந்தையோட டயாலிசிஸ் சிகிச்சைக்கும் மருந்துக்கும் அனுப்பிட்டேன். மீதி பணத்துல தான் வீட்டுக்கான காய்கறி மளிகை பொருட்களையும் வாங்கி இருக்கேன் என்று கூறினேன். என்னடி தைரியம் இருந்தா எங்க வீட்டோட பணத்தை உன் பெத்த வீட்டுக்கு அனுப்புவ என்று திவ்யா ஆத்திரத்தில் கத்தினாள். அக்கா, இது என் சொந்த உழைப்பில் வந்த பணம். என் தந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை என்று நான் நியாயமாக பேச முயன்றேன். ஆனால் ஆத்திரம் தலைக்கேறிய திவ்யா, திமிரா பேசுறியாடி என்று கத்திக்கொண்டே பாய்ந்து வந்து என் தலைமுடியை பிடித்து கொடூரமாக இழுத்தாள். நான் வலியால் அலறி அவளது கரங்களை தடுத்து விலக்க முயன்றேன். என் எதிர்ப்பை கண்டு மேலும் வெறி பிடித்தவளாக மாறிய திவ்யா அருகில் இருந்த மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த கனமான பீங்கான் பூஜாடியை எடுத்து என் தலையில் ஓங்கி அடித்தாள். ஆ என்ற என் அலறல் சத்தத்துடன் பூஜாடி உடைந்து சிதறியது. தலை உடைந்து ரத்தம் பொங்கி வலிய நான் நிலை குலைந்து தரையில் விழுந்தேன். சுற்றிலும் இருள் சூழ இரத்த வெள்ளத்தில் நான் மயக்கமடைந்தேன். அதிர்ஷ்டவசமாக அதே மாலை வேளையில் என் உடல்நிலையை பார்க்கவும் எனக்கு சிற்றுண்டி கொடுத்துவிட்டு போகவும் என் பெற்றோர் தங்கையுடன் வீட்டிற்கு வந்திருந்தனர். கதவு திறந்திருக்கவே உள்ளே நுழைந்த அவர்கள் ஹாலில் நான் இரத்த வெள்ளத்தில் மிதப்பதை கண்டு அலறி துடித்தனர். திவ்யாவும் மாமனாரும் பயத்தில் செய்வதறியாது உறைந்து போய் நின்றிருந்தனர். என் தந்தை பதற்றத்திலும் உடனே என்னை அள்ளி எடுத்து தங்கையின் உதவியோடு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு விரைந்து கொண்டு சென்றார். என் லட்சிய பாதையில் குறுக்கிட்ட வன்முறை என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறிய தருணம் அது. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எனக்கு தையல்கள் போடப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. தலையில் பலத்த காயம், தொடர்ச்சியான தலைவலி, இரத்த போக்கினால் ஏற்பட்ட பலவீனம் என நான் படுக்கையில் கிடந்தேன். என் அருகில் என் பெற்றோர் கண்ணீரோடும் பதற்றத்தோடும் அமர்ந்திருந்தனர். செய்தி அறிந்து அவசரமாக மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான் ராகுல். ஆனால் வந்தவன் என் காயத்தை பார்த்தோ, நான் உயிருக்கு போராடிய நிலையை பார்த்தோ சிறிதும் வருந்தவில்லை. வரும் வழியிலேயே அவனது அக்கா திவ்யா அவனிடம் போனில், மேகாதான் என் மீது தேவையில்லாமல் சண்டைக்கு வந்து பூஜாடியை என் மீது தூக்கி வீச வந்தாள். அதை தடுக்கும் போதுதான் அவளுக்கு காயம் பட்டது என்று பொய்யை புனைந்து கூறியிருந்தாள். மருத்துவமனை அறைக்குள் நுழைந்த ராகுல் படுக்கையில் கிடந்த என்னை பார்க்காமல் என் தந்தையையும் அம்மாவையும் பார்த்து உரத்த குரலில் கத்த தொடங்கினான். என்ன நினைக்கிறீங்க? உங்க மகளை பத்தி வேலைக்கு போக தொடங்கியதும் உங்க மகளுக்கு திமிர் தலைக்கேறிடுச்சு. என் அக்காவை எதிர்த்து பேசுறா, அடிச்சு சண்டை போடுறா. ஒரு டாக்டரா ஆயிட்டா குடும்ப அமைதியை சீர்குலைப்பீங்களா? வீட்டுக்கு அடங்கி நடந்தாதான் வாழ முடியும் என்று கொஞ்சமும் தயக்கமின்றி என் பெற்றோரை கேவலமாக பேசினான். இத்தனை காலம் அவனது அலட்சியத்தையும் அவனது குடும்பத்தினரின் கொடுமைகளையும் பொறுத்து கொண்டு அமைதியாக இருந்த எனக்குள் ஏதோ ஒன்று சட்டென்று உடைந்தது. அத்தனை வலியையும் பொறுத்து கொண்டு படுக்கையிலிருந்து நிமிர்ந்து உட்கார்ந்தேன். என் குரலில் முன்பெப்போதும் இல்லாத ஒரு கனிவும் வைராகியமும் கலந்திருந்தது. போதும் ராகுல், இத்தனை காலம் உங்கள் குடும்பத்துக்காக என் தூக்கத்தையும் உடலையும் சுய மரியாதையையும் தியாகம் செய்து உழைத்தேன். இன்று என் உயிரே போகும் அளவுக்கு உன் அக்கா கொடூரமாக நடந்து கொண்ட பிறகும் உண்மையை விசாரிக்காமல் அவள் சொன்ன பொய்யை நம்பி என் பெற்றோரை நிந்திக்கிறீர்களே. உங்கள் கண்ணுக்கு என் காயம் தெரியவில்லையா? என் ரத்தம் தெரியவில்லையா என்று வெடித்தேன்.
ராகுல் திகைத்து நிற்க நான் தொடர்ந்தேன். வாக்குறுதி கொடுத்து திருமணத்திற்கு அழைத்து வந்து என்னை ஒரு அடிமையாக நடத்திய இந்த நரக வாழ்க்கையில் இனி ஒரு வினாடி கூட நான் தொடர விரும்பவில்லை. என்னை மதிக்காத, என் உயிரை கூட பொருட்படுத்தாத உங்களுக்கு இனி நான் மனைவியாக இருக்க முடியாது. எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று தீர்க்கமாகவும் உறுதியாகவும் கூறினேன். என் வாயிலிருந்து வந்த விவாகரத்து என்ற வார்த்தையை கேட்டு ராகுலும் அவனது குடும்பத்தினரும் அதிர்ந்து போயினர். என் தந்தை மெதுவாக என் அருகில் வந்து என் தோள்களை பற்றி தழுவி கொண்டார். மகளே, இத்தனை நாளா எங்களுக்காகவும் உன் படிப்புக்காகவும் எல்லாவற்றையும் பொறுத்துக்கிட்டது போதும். உன்னோட இந்த முடிவுக்கு நாங்க என்றென்றும் துணையாக இருப்போம். இனி நீ யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை என்று என் தந்தை உறுதியளித்தார். என் வாழ்க்கையின் இருண்ட அத்தியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து சுய மரியாதையோடு வாழப்போகும் ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமாக அந்த தருணம் அமைந்தது. ராகுலை சட்டபூர்வமாக விவாகரத்து செய்துவிட்டு என் பெற்றோர் மற்றும் தங்கையுடன் எங்கள் பழைய சிறிய வீட்டிற்கே திரும்பி வந்தேன். நரகம் போன்ற அந்த புகுந்த வீட்டு வாழ்க்கையிலிருந்து வெளியேறிய தருணத்தில் என் மனதிற்குள் அளப்பரிய நிம்மதியும் சுய மரியாதையும் மலர்ந்தன. ஒரு சிறந்த இருதயவியல் நிபுணராக என் மருத்துவமனையில் முழு கவனத்தையும் செலுத்தி பணியாற்றினேன். என் சொந்த உழைப்பிலும் சம்பளத்திலும் தந்தைக்கு சிறந்த மருத்துவமனையில் உயர்தர டயாலிசிஸ் சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவ பராமரிப்புகளும் தடையின்றி கிடைக்க செய்தேன். என் அன்பினாலும் சரியான சிகிச்சையினாலும் தந்தையின் உடல்நிலை மிகவும் முன்னேறியது. அவர் மீண்டும் பழையபடி புன்னகையுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதை கண்டபோது நான் பட்ட அத்தனை துயரங்களுக்கும் பலன் கிடைத்து விட்டதாக உணர்ந்தேன். தங்கையின் படிப்பையும் என் பொறுப்பிலேயே ஏற்றுக்கொண்டேன். சில ஆண்டுகள் கடந்து ஓடின. என் வாழ்க்கை பாதை மிகவும் அமைதியாகவும் சாதனை நிறைந்ததாகவும் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை மருத்துவமனையில் என் நோயாளிகளை பார்த்து முடித்த நேரத்தில் என் கைபேசிக்கு தொடர்ச்சியாக சில குறுஞ்செய்திகள் வந்தன. அது ராகுலின் எண். இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவன் ஏன் தொடர்பு கொள்கிறான் என்ற யோசனையுடன் அந்த செய்திகளை திறந்தேன். அவற்றில் ராகுல் தன் பிழைகளை நினைத்து மிகவும் கதறி அழுதிருந்தான். மேகா, என்னை மன்னித்து விடு. அன்று உன் மனதை ஆழமாக காயப்படுத்தி விட்டேன். இப்போது காலம் எனக்கு பெரிய பாடத்தை கற்பித்து விட்டது. என் அக்கா திவ்யாவுக்கு தீவிரமான புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவள் நோய்வாய்ப்பட்ட பிறகுதான் அவளது பொறாமையும் வஞ்சக குணமும் உண்மை முகமும் எனக்கு முழுமையாக புரிந்தது. நீ அன்று எவ்வளவு நரகத்தை அனுபவித்தாய் என்பதை இப்போது உணர்கிறேன். தயவு செய்து என்னை மன்னித்து மீண்டும் என் வாழ்க்கைக்கு திரும்பி வா என்று புலம்பி எழுதியிருந்தான். அவன் செய்திகளை படித்தபோது என் மனதில் கோபமோ அல்லது பழிவாங்கும் எண்ணமோ எழவில்லை. மாறாக காலம் யாருக்கும் எதையும் பாக்கி வைத்திருப்பதில்லை என்ற உண்மையே என் நினைவுக்கு வந்தது. நான் அவனுக்கு மிகவும் நிதானமாகவும் உறுதியாகவும் பதில் அனுப்பினேன். ராகுல், உங்கள் தவறை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் நான் கடந்து வந்த வலியும் வேதனையும் நிறைந்த பாதை மிகவும் தூரமானது. உடைந்த கண்ணாடியை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. உங்கள் அக்கா திவ்யா விரைவில் நோயிலிருந்து குணமடைய ஒரு மருத்துவராக நான் வாழ்த்துகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் உங்களுக்கு இனி இடமில்லை. அந்த பதிலை அனுப்பி முடித்த மறு கணமே அவனது தொலைபேசி எண்ணை நிரந்தரமாக அளித்தேன். கடந்த கால காயங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு என் எதிர்காலத்தை நோக்கி நிமிர்ந்த நடையுடன் அடியெடுத்து வைத்தேன். காலம் மனிதர்களின் காயங்களுக்கு எப்போதும் ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கிறது. ராகுலுடனான விவாகரத்துக்கு பிறகு என் கவனம் முழுவதும் மருத்துவ சேவையிலும் என் குடும்பத்தை பராமரிப்பதிலுமே இருந்தது. மருத்துவமனையில் நூற்றுக்கணக்கான நோயாளிகளின் இதய துடிப்பை சீராக்கும் சிறந்த இருதவியல் நிபுணராக நான் பெயர் பெற்றேன். என் தந்தையின் உடல் நிலையும் சீராகி தங்கை திவ்யாவும் நல்ல மதிப்பெண்களுடன் தன் படிப்பை தொடர்ந்தாள். வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருந்த வேளையில் காலம் எனக்கு ஒரு புதிய இரண்டாம் வாய்ப்பை வழங்கியது. நான் பணியாற்றும் அதே மருத்துவமனையில் குழந்தைகள் நல நிபுணராக பணியாற்றி வந்தவர் மருத்துவர் விக்ரம். சில வருடங்களுக்கு முன்பு தன் மனைவியை இழந்துவிட்ட அவர் தன் 4 வயது சிறு பெண் குழந்தையான அனன்யாவுடன் தனியாக வாழ்ந்து வந்தார். விக்ரம் மிகவும் அமைதியானவர், அன்பானவர் மற்றும் மனிதநேயமிக்கவர். என் கடந்த கால பாதையையும் நான் சந்தித்த சவால்களையும் என் லட்சியத்திற்காக நான் செய்த தியாகங்களையும் அவர் நன்கு அறிந்திருந்தார். என் பெற்றோரின் விருப்பத்தின் பேரில் விக்ரம் என்னிடம் தன் மனதில் இருப்பதை பேசினார். மேகா, உங்கள் சுய மரியாதையும் லட்சியமும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் மகளுக்கு ஒரு தாயாகவும் எனக்கு ஒரு நல்ல தோழியாகவும் நீங்கள் என் வாழ்க்கையில் வர விரும்புகிறீர்களா என்று மிகவும் கண்ணியமாக கேட்டார். அவரது அன்பும் என் குடும்பத்தின் மீது அவர்
காட்டிய மரியாதையும் என் மனதை தொட்டன. இரு வீட்டாரின் பூரண சம்மதத்துடன் எங்கள் திருமணம் மிகவும் எளிமையான முறையில் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் புதிய விடியலை கண்டது. விக்ரம் என் மருத்துவ பணிக்கு முழு ஆதரவாக இருந்தார். நீங்கள் மருத்துவமனையில் பல உயிர்களை காக்கும் மருத்துவர். உங்களுக்கான சுதந்திரத்தையும் மரியாதையையும் நான் எப்போதும் மதிப்பேன் என்று கூறி என் லட்சியத்திற்கு தோள் கொடுத்தார். அனைத்திற்கும் மேலாக அவரது சிறு பெண் குழந்தை அனன்யா முதல் நாளிலேயே என் மடியில் வந்து அமர்ந்து தன் பிஞ்சு கரங்களால் என் முகத்தை பற்றி அம்மா என்று அன்போடு அழைத்த அந்த தருணம் என் நெஞ்சை நெகிழ செய்தது. ஒரு தாயாக மாறாத எனக்குள் தாய்மையின் பேரன்பை அந்த சிறு குழந்தை விதைத்தாள். காலை வேளையில் அவளை பள்ளிக்கு தயார் செய்வதும் மாலையில் அவளுக்கு பாடம் சொல்லித் தருவதும் விக்ரமுடன் இணைந்து அன்பான குடும்பத்தை வழி நடத்துவதுமாக என் நாட்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. மருத்துவமனையில் பல இதயங்களை குணமாக்கும் ஒரு வெற்றிகரமான மருத்துவராகவும் வீட்டில் அன்பு நிறைந்த மனைவியாகவும் ஒரு குழந்தைக்கு நல்ல தாயாகவும் என் வாழ்க்கை முழுமை பெற்றது. ஒரு மாலை வேளையில் எங்கள் வீட்டின் பூங்காவில் விக்ரம், அனன்யா மற்றும் தங்கையுடன் நான் சிரித்து பேசிக் கொண்டிருந்ததை கண்ட என் தந்தை கண்கள் பணிக்க என் தலை தொட்டு ஆசீர்வதித்தார். என் மகளை கண்டு நான் பெருமைப்படுகிறேன் என்ற அவரது முகத்தில் மலர்ந்த அந்த பெருமித புன்னகையே நான் என் வாழ்க்கையில் பெற்ற மிகப்பெரிய வெற்றி. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.